ஹாய் கைஸ். இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டெர்மினல் லாகின் பண்றோம். தென் ட்ரேட் பண்றோம். ஆஃப்டர்நூன் அல்லது ஈவினிங் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்பைரி டேல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, இன்னைக்கு லைக் பேங்க் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதோட ஆப்ஷன் சார்ட்டை நம்மளால நாளைக்கு பார்க்க முடியாது. எந்த ஒரு புரோக்கர்ட்டுமே பார்க்க முடியாது. ஓகே, நீங்க திங்க் பண்ணலாம். அப்ப நான் பே பண்ணி நான் வாங்கி பார்ப்பேன். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பே பண்ணி ஆப்ஷன் சார்ட் வாங்கி பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 2-3 ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த 2-3 அக்கௌண்ட்லயுமே ஒரே டைம் ஃப்ரேம்ல வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் பிரைஸ் சேமா பிரிண்ட் ஆகிருக்காது. நீங்க இதை நல்லாவே நோட் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, அன்னன்னைக்கான ஆப்ஷன் டேட்டா, அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ட்ரி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸையாவது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல ஸ்பாட் ஷாட்லயுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாளுக்காவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலும், நீங்க வீக்கெண்ட்ல ஒரு சில கிரிட்டேரியா, ஒரு சில ரூல்ஸை நீங்க வச்சுட்டு அந்த சார்ட்டை போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஒரு கிளாரிட்டியா தெரியும். ஓகே, நான் இன்னைக்கே இதை பேக் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, ஒரு 5 நாள்ல இருந்து 10 நாளுக்கு வரைக்கும் கூட உங்களால பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. தலைவலி அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பேக் டெஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம். நாம சாதாரணமா நினைச்சிட கூடாது. ஓகே, இந்த இந்த ப்ராப்ளம் எப்ப சால்வ் ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கேபிட்டல் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வருவோம். அந்த கேபிட்டல் லாஸ் ஆகும். அகைன் என்ன பண்ணுவோம், பர்சனல் லோன், கோல்ட் லோன் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிரெடிட் வாங்குவோம். ஸோ அதோட லாஸும் வரும். இதெல்லாம் முடியிற வரைக்கும் இந்த பேக் டெஸ்ட் ப்ராப்பரா மேனுவலா உங்களால பண்ணவே முடியாது. தென் எப்ப நம்ம அக்கௌண்ட்ல பைசா இல்லையோ, இல்ல நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பைசா கொடுக்கல, என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்களோ, அன்னைக்குதான் நமக்கு தோணும் இந்த பேக் டெஸ்ட் பண்ணணும்னு. அன்னைக்கு பேக் டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த தலைவலி இருக்காது. ஸோ இதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, பிகினர்ஸ் இதுக்கான சொல்யூஷனை நீங்க இப்பயே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பேங்க் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேங்க் எக்ஸ்க்கு தான் கிடைக்கும். ஸோ எப்படி நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 10 மினிட் சார்ட்ல ஒரு ரெட் கேண்டல் அல்லது கிரீன் கேண்டல் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரெட் கேண்டல் அப்படின்னா மேல விஜுவல் சின்ன பெருசா இருக்கணும், கீழே சின்னதா இருக்கணும். அதை தான் நான் செல்லிங் பாயிண்டா மார்க் பண்ணியிருக்கேன். பையன் கேண்டல் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே விட்டு பெருசா இருக்கணும், மேல சின்னதா இருக்கணும். ஸோ அதை தான் நான் பையன் நான் கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல். இந்த கேண்டல் மீது எல்லா கேண்டலுமே 30 மினிட்ஸா இருக்கு. இந்த ஒரு கேண்டல் 15 மினிட்ஸா தான் இருக்கும். ஸோ அதை நான் பிளாக் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப 30 மினிட்ஸ்ல நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா, இப்ப ட்ரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட் மாத்திடுவேன். ஏன் 3 மினிட்ஸ் சார்ட் சூஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம 3 மினிட்ஸ் சார்ட்ல ட்ரேட் பண்ணும்பொழுதுதான் நமக்கான ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கும். நாம ஸ்மால் ட்ரேடர்ன்றதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் முக்கியம். ஓகே, இப்போ நான் போய் பாக்குறேன், மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒண்ணு இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ரிவர்சல் ஆகல. ஓகே, இங்க ரிவர்சல் ஆகிருக்கே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம். இதெல்லாம் என்னோட கோர்ஸ்ல நான் சொல்லித்தரேன். அதாவது என்ட்ரிக்கான கிரிட்டேரியா மட்டும்தான் அந்த கோர்ஸ்ல இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது. ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நாம ஆப்ஷன் பையர், நமக்கு காமா எஃபெக்ட் எட்டானாதான் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 12:45 என்ட்ரி வந்தா எடுப்பேன். அதர்வைஸ் நான் இன்னைக்கு ட்ரேடே பண்ண மாட்டேன். அதாவது ஆப்ஷனல் 1:15 மேல மறுபடியும் பார்ப்பேன். எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் வந்தது அப்படின்னா ட்ரேட் பண்ணுவேன். அதர்வைஸ் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ மார்னிங்ல நான் எனக்கு 10:15 வரைக்கும் 10:45 வரைக்கும் எந்த ஒரு ட்ரேடுமே வரல. ஆப்ஷன் நான் வரேன். பாருங்க, எனக்கு அந்த பிரைஸ் எந்த இடத்துல இவ்வளவு நேரம் மார்க்கெட் சுத்திட்டு வந்ததோ அதே இடத்துலதான் பிரைஸ் இருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த பிரைஸ்ல போயிட்டு ரிவர்சல் ஆனா நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துலயே இருக்கிறதுனால இன்னைக்கு நான் பேங்க் எக்ஸ்ல ட்ரேடே பண்ணல. இப்போ நம்ம பேங்க் எக்ஸ்ல எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணல இல்லையா? ஓகே, இப்போ நாளைக்கு பின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு.
ஸோ அதனால பின் நிஃப்டியுமே வந்து இன்னைக்கு ஜாமா எஃபெக்ட் நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியாக்குள்ள வரல. ஓகே, இங்க வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு. இதுவுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியாக்குள்ள வரல. ஓகே, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுறப்ப நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியா வந்திருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து 11:18 ஆயிடுச்சு. அதாவது நாம வந்து என்ட்ரி எடுக்கிறது 10:45 வந்து ட்ரேட் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த பிட்வீன் கேப்ல, அதாவது 11:15 இருந்து 1:15 வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அதிகமா ட்ரேட் ஆகும், ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல என்ட்ரி தான். ஆனாலும் நமக்கு டைம் வந்து ஒத்துழைக்காதனால வந்து நாங்க இந்த ட்ரேடுமே அவாய்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் மாதிரியே பின் நிஃப்டிலையும் 1:15 மேல மார்க்கெட் வந்து அப்படியே வந்து சைட்வேஸ் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்காக கைஸ் சொல்றது, மார்னிங் வந்து 10:45 ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா அன்னைக்கு அந்த ட்ராமா எஃபெக்ட் வந்து நல்லா. ஓகே, ஃபைனலா இப்ப ஸ்டெபி என்ன சொல்லியிருக்காங்க, சாரி என்எஸ்சியும் பிஎஸ்சியும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது நவம்பர் 20க்கு அப்புறம் வீக்லி வந்து 2 எக்ஸ்பைரி தான். வியாழக்கிழமை வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி, வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் 20க்கு அப்புறம் வாரத்துல 3 நாள் தான் வந்து ட்ரேட் பண்ண போறோம். அதாவது மந்த் எண்டில் வந்து 5 நாளுமே வந்து எக்ஸ்பைரி இருக்கும். அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி இருக்க 3 வாரத்துல வந்து வாரத்துல 3 நாள் மொத்தமாவே 9 நாள் தான் ட்ரேட் பண்ண போறோம். என்னைய பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 10 இயர்ஸ் மேல வந்து மார்க்கெட்ல ரொம்ப செலவு பண்ணிட்டேன். ஸோ இப்பதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த லீவுகளை வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாரத்துல வந்து 3 நாள் தான் வந்து நான் ட்ரேட் பண்ண போறேன் நவம்பர் 20க்கு அப்புறம். ஸோ அதனால என்னோட கோர்ஸ் பை பண்றவங்க இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு வந்துட்டு பை பண்ணுவோம். அதே போல பிகினர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல சேஃபா இருக்க முடியும்னு பாருங்க. ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்குள்ள நமக்கு உயிர் போய் உயிர் வந்துடும். ஏன் ஒரு சிலருக்கு லைஃபை கூட முடிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இப்ப நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரைட் ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு புதுசா இருக்கிறத மட்டும் மார்க் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி ஏற்கனவே மார்க் பண்ணதை வச்சிருக்கேன் இல்லையா. இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க, கீழே வந்து விக்கு பெருசா இருக்கும், சாரி மேல பெருசா இருக்கும், ரெட் கேண்டல்னால கீழே சின்னதா இருக்கும். ஸோ நான் அதை தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு மார்க் பண்ணும் பொழுது இங்க பாருங்க, இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்து ஒரு பையிங் கேண்டில் நல்லாவே தெரியுது. கீழே வந்து விக்கு சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, மேல சின்னதா இருக்கு. ஓகே, அதர்வைஸ் அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த கேண்டலுமே வந்து ஒரு பையிங் கேண்டலா தான் வந்து தெரியுது. ஸோ அதனால அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டல் வந்துட்டு நமக்கு டவுட்டா இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துல ஸ்கேல் இருக்கும், அதை எடுத்து நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணிட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோல வந்து ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மழை பெய்யுது. ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆடியோ வந்து கொடுக்க முடியல. ஆடியோ வந்து நம்ம ஆடியோக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஒரு பையிங் கேண்டில். அகைன் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். நீங்க இதை வந்துட்டு போய் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஒரு 20 பைசே தான் வந்துட்டு இருக்கும். அதாவது 13:45, அதாவது 1.25 கேண்டில் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 20 பைசே தான் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நான் அதையுமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேங்க் நிஃப்டியில இந்த கேண்டிலே வந்துட்டு நமக்கு வந்திருக்கும். ஆனா சாரி, பின் நிஃப்டியில இந்த கேண்டிலே வந்துட்டு நமக்கு மார்க் பண்ற மாதிரி வந்திருக்கும். பட் பேங்க் நிஃப்டியில கேண்டில்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் 2 இண்டெக்ஸும் சேர்த்து வந்துட்டு வாட்ச் பண்ணணும். ஓகே, இதுக்கு மேலேயும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கீழே ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.